வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம குக் வித் கோமாளியோட ஃபஸ்ட் ப்ரோமோ ஆல்ரெடி இந்த வாரத்தோட ஃபஸ்ட் ப்ரோமோ ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்தாங்க. அது பார்த்தா தான் செகண்ட் ப்ரோமோ பிடிக்கும். ஏன்னா அது வந்துட்டு என்ன எதன் மூலியமாக கொண்டு போகிறாங்க, இந்த வாரம் எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத நான் ஃபுல் டீட்டெயில் நான் ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துடணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னன்னா அது இப்போ வந்துட்டு பார்க்க போகிறோம், செகண்ட் ப்ரோமோ பார்க்க போகிறோம். ஒரு சென்டிமெண்ட்டான மூமெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அவ்வளோ ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இந்த வாரம் ஆல்ரெடி சென்டிமெண்ட் மூமெண்ட்னு நான் சொன்னேன். அந்த கான்செப்ட் பேர் மறக்குமா நெஞ்சா அப்படிங்கிற ஒரு டைட்டில் கார்டு தான் வச்சுருக்காங்க. பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு எபிசோடு தான் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த எபிசோடோட ப்ரோமோ பார்க்கும்போதே. ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்துட்டு அது என்ன டீட்டெயிலு, என்ன ஒரு கான்செப்ட்டில் கொண்டு வர போகிறாங்க, எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த ப்ரோமோவில் இதை பற்றி நான் சொல்ல போனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே ஒரு ஆளை மட்டும்தான் நான் கம்ப்ளீட்டாக சொல்ல போகிறேன். ஏன்னா அந்த ப்ரோமோவில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இருந்தார். அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அண்ட் என்னன்னா இப்போ வந்துட்டு இந்த செகண்ட் ப்ரோமோ வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இர்ஃபான் பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா அவ்வளோ ஒரு சென்டிமெண்ட் மூமெண்ட்டோட அவர் பேசியிருக்காரு. ஒரு தருணம் வேறு லெவலான ஒரு மூமெண்ட்டு. அது என்னன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அவர் வந்து ஒரு டிஷ் பண்ணியிருப்பார். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு ப்ரோமோ சொல்லியிருந்தேன். பாரம்பரியமான ஒரு டிஷ் செய்யணும், உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷாக எது வேணால் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம இர்ஃபான் வந்துட்டு நம்ம மீன் செஞ்சுட்டு ஒயிட் ரைஸ் செஞ்சுருந்தாப்புல. வேறு மாதிரி இருந்துச்சு, அந்த ப்ரெசன்டேஷனே வேறு மாதிரி இருந்துச்சு. அந்த ப்ரெசன்டேஷன் அவர் வந்துட்டு அதில் வந்துட்டு அவர் வாழ்க்கையை பற்றி ஒன்று சொல்லணும். இது எதனால் நீங்கள் சமைச்சிங்க, இதில் உங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்குமே, அந்த சென்டிமெண்ட்டை சொல்கிற மாதிரி அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த இதில் வந்துட்டு நம்ம தலைமை அள்ளிவிட்ருப்பார் பாருங்க. அச்சோ வேறு லெவல் சென்டிமெண்ட். அதுவும் அந்த ஒரு அழுததையும் நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். நம்ம யூடியூப்லேயே இருக்கட்டும், நம்ம இன்ஸ்டாகிராமில் இருக்கட்டும், சோசியல் மீடியாவில் அழுது நான் பார்த்ததே கிடையாது இர்ஃபானு. அண்ட் இந்த கூட ஃபஸ்ட் டைம் நான் பார்த்துருக்கேன். அப்படிங்கும்போது ஒரு சென்டிமெண்ட்டான மூமெண்ட் ஒரு சூப்பராக தான் இருந்துச்சு. அந்த இதில் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு வாழ்க்கை வரலாறை பற்றி சொல்லியிருப்பாப்புல. அந்த மீனுனால என்ன நடந்துச்சு, என்ன ஒரு சென்டிமெண்ட் நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுவாப்புல. என்னன்னா அந்த மீன் சின்ன வயசுல வந்துட்டு அவங்கள்ட்ட காசு இருக்காதான், அவங்க ஃபேமிலி வந்துட்டு ரொம்ப ஒரு லோ ரேஞ்சில் தான் இருப்பாங்க, மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லுவார். அண்ட் அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்துட்டு மீன் வாங்க கூட அவர்கிட்ட காசு இருக்காதான். மீன் வாங்குறது கூட அவங்க வீட்டில் ஃபேமிலியில் ரொம்ப கஷ்டமாக இருப்பாங்கன்னா, அது வாங்கினாலும் ஒரு 4 மீனோ 2 மீனோ 3 மீனோ அந்த மாதிரி தான் வருமா. அந்த மீனை வாங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, மீனெல்லாம் சமைச்சிட்டு அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மீனெல்லாம் நம்ம இர்ஃபான் ஒருத்தர் மண்டையை மட்டும் தான் அவங்க அம்மா சாப்பிடுவாங்கன்னா, அந்த ஒரு மண்டையை சாப்பிட்டு அழுதுகிட்டே ஒரு சென்டிமெண்ட்டாக சொல்லுவாங்க. இப்போதைக்கு நான் மீன் வாங்காமல் காசு இல்லாமல் இருந்தேன், அதனால தான் எனக்கு மீன் அப்போலேருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இர்ஃபானுன்னா மீன் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அதனால் இர்ஃபான் வந்துட்டு அந்த மீனை வாங்க முடியல, சாப்பிட முடியல அப்படிங்கிற ஒரு ஏக்கத்திலே இருந்திருப்பாரான். அண்ட் அந்த இது வந்துட்டு இப்போ டிஷ்ஷாக செஞ்சுருப்பாரு. அந்த இர்ஃபான் அழுதுட்டு புலம்பி அந்த ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஒரு ஃபீலிங்காக அழுதுகிட்டே தான் சொல்லியிருப்பாரு. அவரால் சொல்லவே முடியாது. ஏன்னா அழுதுகிட்டே இருக்கனால அவரால் சொல்லவே முடியாது. அப்பயும் அழுதுட்டு ரொம்ப யார் என்னன்னா பார்க்கல, அழுதுட்டு வேற மாதிரி சொல்லுவார். அடுத்து வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு அந்த டைமில் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஏன்னா இது வந்துட்டு நம்ம ஃபேமிலி ரவுண்டுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரோமோ பாருங்க அதுக்கு தான் நான் சொல்கிறது. அண்ட் அந்த அவங்க அம்மா வந்துட்டு என்ட்ரி ஆவாங்க. என்ட்ரி ஆகும்போது நம்ம செஃப் தாமும் வந்துட்டு அவங்க அம்மாட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன விஷயம்னா, நம்ம உங்கள் பையன் வந்துட்டு இந்த மீன் சமைச்சதை சொன்னதை விட உங்களை பற்றி சொன்னது தான் அதிகமாக இருந்துச்சு. அதிகமாக சொல்லி அவர் சென்டிமெண்ட்டாக அதுதான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம தாமு சொல்லுவார். அது சொல்லும்போது ரொம்ப இப்படி ஒரு பையனை பெற்றதுக்கு அண்டு இது பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி, நல்ல பையனை பெற்றுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தாமு சொல்லுவார். அவர் ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு ஃபீலிங் மூமெண்ட்டோட ஒரு ஜாலி மூமெண்ட்டோட சொல்லுவார். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ரெங்கராஜ் வந்துட்டு போனோடனே அவங்க அம்மா காலில் விழுவாங்க. நம்ம இர்ஃபானுக்கு எப்பயும் போல கை கொடுத்துட்டு அவங்க அம்மா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, உங்கள் பையன் வந்துட்டு இதுக்கு முன்னாலாம் நம்ம சாப்பாட்டை வந்துட்டு ரிவ்யூ பண்ணிவிட்டு ஒரு ரிவ்யூவராக தான் இருந்து உள்ளே வந்திருக்காரு. அண்டு இங்கேருந்து போகும்போது அவர் ஒரு செஃப்பாக தான் போகிறாரு. ஏன்னா இப்போ அவர் 90% செஃப்பாக தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரெங்கராஜ் சொல்லியிருப்பாரு. இர்ஃபான் அம்மா வந்துட்டு அவங்க இர்ஃபானை பற்றி ஒன்று சொல்கிறாங்க. என்னடா நீண்டுக்கிட்டே போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு சென்டிமெண்ட் மூமெண்ட் தான் இந்த மூமெண்ட்டே நடந்துருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம இர்ஃபான் வந்துட்டு அவங்க அம்மா ஃபுட்டு வந்துட்டு செய்யும்போது டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் சாப்பிடுவாராம், இல்லைன்னா சாப்பிடவே மாட்டாராம். ஏன்னா அவ்வளோ ஒரு கண்ணியமான ஒரு சாப்பாட்டு வெறியராக இருப்பார். டேஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவாராம், இல்லைன்னா சாப்பிடாம பட்னியாகவே கிடப்பாராம். இந்த ப்ரோமோ பார்க்கும்போது அப்படியே அம்மாவோட பாசம் இருக்கும் பாருங்கள், அடிச்சிக்கவே முடியாதுங்க. வேற மாதிரி செம்ம சென்டிமெண்ட்டு. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு போங்க, அம்மா பிடிக்கும்னா.